இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. எரேமியா 30:17, ஜெரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். But I will restore you to health and heal your wounds, declares the Lord, because you are called an outcast Seer, for whom no one cares. அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருகின்ற ஆறுதல் படுத்துகின்ற விசேஷித்த வார்த்தை என்னவென்றால், உன்னை விசாரிப்பற்றவள் தள்ளுண்டவள் என்று உலகம் ஒருவேளை ஒதுக்கி வைத்திருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன ஒருவன் கள்ளர் கையிலே அகப்பட்டான். கள்ளர்கள் அவனிடமிருந்த எல்லாவற்றையும் உறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அவனை பார்த்த எல்லா மனிதர்களும் அவனுக்கு உதவாமல் ஒதுங்கி சென்று விட்டார்கள். ஆனால் நல்ல சமாரியன் அந்த வழியாய் வந்தபோது அவனை பார்த்து அவனுக்கு உதவி செய்து அவன் காயங்களை ஆற்றி சத்திரத்தில் வைத்து அவனை பராமரித்தான். அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னை சுற்றிலும் போராட்டம் வியாதிகள் சூழும் போது உனக்கு உதவி செய்ய, உன்னை பராமரிக்க, உனக்காக நிற்க ஒருவரும் இல்லையே என்று வேதனைப்படுகிற உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நல்ல சமாரியனாகிய நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நான் காண்கிறேன், உன் காயங்களை ஆற்றி உன்னை பராமரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ கடந்து செல்கிற இந்த நிலைமையை பார்த்து உன்னை விசாரிப்பற்றவள் தள்ளுண்டவள் என்று மனிதர்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகவே கலங்காதே, உன்னை ஆறுதல் படுத்துகிற இயேசு உன்னோடு எப்போதும் இருக்கிறார். உன்னுடைய காயங்களை அவர் ஆற்றி உன்னை ஆறுதல் படுத்துவார். God bless you.